கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வெள்ளைப்புற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்க பாருங்க, வேதம் அற்புதமான ஒரு காரியத்தை இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, தேவனை அறிந்த ஒரு நபர் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமா. அதை எப்படி செய்யறது? நான் அறிந்திருக்கிறேன், என் தேவன் எனக்கு தெரியும், அவர் தேவன் எப்படி நான் மகிமைப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்திருக்க வார்த்தையே நமக்கு அது தெளிவுபடுத்துகிறது. என்னவா? மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து அப்படின்னா, தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னா, நம்ம இந்த பூமியில் பார்க்கிற அவருடைய சிருஷ்டிப்பு, நம்ம வேதத்தில் வாசிக்கிற அவருடைய சர்வ வல்லமையான கிரியைகள் எல்லாவற்றையும் நினைத்து நாம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணுமா. அப்படி ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்ம தேவனை உயர்த்துகிறோம். அப்படி உயர்த்தும் பொழுது நம்ம ஒரு பெரிய ஆபத்திற்கு தப்பு வைக்கப்படுகிறோம். அது என்ன ஆபத்து அப்படின்னா பாருங்களேன், அப்படி தேவனை ஸ்தோத்தரிக்காமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறதா? தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா வீணான சிந்தனைகளுக்கு அவங்க இடம் கொடுக்க நேரிட்டதா, அதனால் அவங்க இருதயத்தில் உணர்வு அற்று போய் அவங்க இருதயமே இருளடைந்து விட்டது என்று பார்க்கிறோம். இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அத்தியாவசியமாய் அடிப்படையாய் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படின்னா, தேவனை உயர்த்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது. எப்படி? தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்தணும். தேவனுடைய மகிமையை நினைத்து, சர்வ வல்லமை நினைத்து அவரை துதிக்கணும். இந்த பழக்கம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சிந்தனைகளில் பெருமை கொள்ள மாட்டோம். நம்ம தேவையில்லாத கற்பனைகளை இருதயத்துக்குள்ளே ஓட விட மாட்டோம். ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம இந்த ஸ்தோத்திரம் செய்து விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தையையும் ஆட்கொள்ளும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 2 நிமிஷம் நம்ம அமைதியாக உக்காந்துருந்தோம் அப்படின்னா, நமக்கு நல்ல சிந்தைகள் நம்மளுடைய மனதில் ஓடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம அப்படியே கடந்து போகும்பொழுது, மொபைல் யூஸ் பண்ணும்பொழுது, நம்ம போகும்பொழுது பார்த்த தேவையில்லாத காட்சிகள் மீண்டும் மீண்டும் நம்ம மனதுக்குள்ளே வந்து நம்ம சிந்தையை கரைப்படுத்துகிறதே நம்மளால் உணர முடியும். அப்போது அந்த சிந்தனைகள் கரைப்படாதபடி அதை பத்திரமாய் நான் காத்துக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுங்களா? நான் தேவனை தியானிக்க வேண்டும். தேவனுடைய மகிமைகளை எண்ணி அவரை ஸ்தோத்திரம் செலுத்தணும், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். தேவன் என் வாழ்க்கையில் செய்த உபகாரங்களை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படி செய்யும் பொழுது பெருமையுள்ள சிந்தைக்கும் நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம், வீணான சிந்தனைகளுக்கும் நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம். மாறாக தேவனை மகிமைப்படுத்துகிறதுனால உணர்வுள்ள இருதயம் நமக்கு எப்பொழுதும் காணப்படும். அதுவே நான் அப்படி செய்யாமல் போகும்பொழுது என்ன ஆகுதா? கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனை கரப்ட் ஆகுது. வீணான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள் சிந்தனைகளுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. என்ன ஆகும்? இருதயத்தில் இருக்கிற உணர்வு மங்கி போக ஆரம்பிக்கும். இருதயம் உணர்வற்றதாக மாறும். ஒரு கட்டத்தில் இருதயம் இருளடைந்தே போகும் என்று வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். யாருடைய இருதயம் வெளிச்சமான இருதயம் அப்படின்னா, இந்த வசனம் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவங்களுடைய இருதயம் தான் அந்த வெளிச்சத்தை கண்ட இருதயமாக இருக்கிறது. ஆனால் நாம் தேவனை அறிந்தும், எனக்கு வசனம் தெரியும், எனக்கு தேவனை பற்றி எல்லாம் தெரிந்தும் அவரை நான் உயர்த்தாமல் மகிமைப்படுத்தாமல் வீணான சிந்தைகளை என் இருதயத்துக்குள்ளே ஓட விட்டு கொண்டே இருந்தேன் அப்படின்னா, சீக்கிரத்தில் ரட்சிப்பையே இழக்க போகிறேன் அப்படின்றது தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய எச்சரிப்பு. எனவே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம காத்து கொள்றதுக்கே இந்த ஸ்தோத்திரம் செலுத்துதல், தேவனை மகிமைப்படுத்துதல் நமக்கு ரொம்ப அடிப்படையான தேவையாக இருக்கிறது.
அப்போது இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத காரியங்கள் நம்மளை சூழ நம்ம கைகள் இருக்கிற மொபைல் ஃபோனில் நன்மைக்கு எதுவாக எடுத்து அதை பயன்படுத்த போனாலும் அதில் தவறான காட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம கரைப்படாமல் காத்துக்கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் நம்ம கையில் இருக்கிற வேதாகமம். அதை படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய மகத்துவங்களை எண்ணி அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை நீங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்கள் சிந்தையை காத்து கொள்ளுகிறீங்க. உங்கள் இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பு பத்திரப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கவும் ஸ்தோத்திரம் செய்யவும் மறவாதிருப்பீர்களாக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் உணர்வுள்ளதாக தேவனுக்கு பயப்படுவதாக காத்துக்கொள்ள ஆண்டவரே உம்மை துதிப்பதும் ஸ்தோத்திரம் செய்வதும் எங்களுக்கு எவ்வளோ முக்கியம் கற்றுக் கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து எங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ள, எங்கள் இருதயத்தின் வெளிச்சத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.